வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மதுரை பாண்டிக்கோவில் அருகே உள்ள திடலில் புதிய தமிழகம் கட்சியின் 7வது மாநில மாநாடு நடைபெற்றது. 2026 புதிய தமிழகம் வெல்லும் என்ற முழக்கத்துடன் கூட்டம் நடைபெற்றது. கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தலைமை வகித்தார். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்றனர். கலை நிகழ்ச்சிகளுடன் மாநாடு துவங்கியது. கட்சி கொடியை தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஏற்றி வைத்த பின் மேடையில் உரையாற்றினார். அப்போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பவர்களுடன் மட்டுமே இனி கூட்டணி என ஆவேசமாக பேசினார். இனிமேல் இது பண்டம் மாற்று மாறுதான் இருக்கணுமே தவிர அதில் வேற எதுவும் வச்சக்கூடாது. தேர்தலில் நிற்கிறோமா, ஆட்சியில் பங்கு இருந்தால் பேசுவோம், இல்லைன்னா இல்லை. நீங்கள் கூட நினைக்கலாம், ஐயா நான் ஒருத்தர் ஜெயிச்சு போனால் போதும், 2 பேர் ஜெயிச்சு போனால் எல்லாம் சாத்திடலாம். அது உங்களுடைய விருப்பம், இல்லைன்னு சொல்ல. ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதை விட ஒரு அமைச்சராக இருந்தால் உங்களுக்கு அத்தனை பேருக்கு நன்மை செய்ய முடியும். நாம் ஒரு 15 சட்டமன்ற உறுப்பினராக வச்சுக்கோங்க. அந்த 15 சட்டமன்ற தொகுதியில் போய் அந்த தொகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கலெக்டர்கிட்ட என்னுடைய கிராமத்தில் என்னுடைய தொகுதி மக்களுக்கு செஞ்சு கொடுக்க தான் பெட்டிஷன் கொடுக்க முடியும். ஆனால் நாம் ஒரு அமைச்சராக வந்துட்டோம்னா அமைச்சர் போய் எந்த கலெக்டரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கலெக்டர் அமைச்சரை பார்க்க வருவார், தாசில்தார் அமைச்சரை பார்க்க வருவார், வரணும். எஸ்பி கலெக்டர் பார்க்க அமைச்சரை பார்க்க வருவார், வரணும். எனவே இந்த அதிகாரம் உங்களுக்கு வேணுமா? இல்லை 100 ரூபா கொடுக்குறாங்க, 200 கொடுக்குறாங்க, 500 கொடுக்குறாங்க, 1000 கொடுக்குறாங்கன்னு ஓட்டை போட்டுட்டு 5 வருடங்களுக்கு ஓட்டாண்டியா இருக்கணுமா? அதனால நம்மை அவர்கள் வேறு விதத்திலே கணக்கு போடுவார். மாநாடு வேற இவ்வளவு பெரிய வெற்றிகரமாக அமைஞ்சிருச்சா? அதனால நம்முடைய கிராமங்களுக்கு இனி ரேட்டு கொஞ்சம் கூடும். மாநாட்டில் திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும், கோவில் நிர்வாக பொறுப்பில் இருந்து அறநிலையத்துறை விலக வேண்டும், தமிழ்நாட்டில் 2026 மார்ச் மாதத்திற்குள் பூரண மதுவிலக்கு உள்ளிட்ட 36 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஏற்கனவே தவிக தலைவர் விஜய் எங்களுடன் கூட்டணி வருபவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று கூறியிருந்தார். இந்நிலையில் மாநில மாநாட்டில் கிருஷ்ணசாமி பேசியது தொண்டர்களிடையே கூட்டணி குறித்த எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது. முஸ்லிம் ஜமாத் சார்பில் மனிதர்களோடு முஸ்லிம் ஜமாத் அன்பு பயணம் என்ற பெயரில் கர்நாடக மாநிலத்தில் தொடங்கி கேரள மாநிலத்தில் 17 மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இக்குழு இன்று நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தந்தது. மாவட்ட எல்லையான சேரம்பாடி பகுதியில் பள்ளிவாசல் கமிட்டி சார்பில் ஜமாத் குழுவினருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பந்தலூர் பள்ளிவாசலில் அன்பின் விருந்து வழங்கப்பட்டு அனைத்து மத தலைவர்கள் மற்றும் அரசியல் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்ட சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. முகமது பரூர் வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் முஸ்லிம் ஜமாத் கேரள மாநில செயலாளர் சையத் இப்ராஹிம் கலீல் புகாரி பேசுகையில், மனிதநேயம் மிக்க மனிதர்களாக வாழ்ந்தால் நாட்டில் ஜாதி மற்றும் மத மோதல்கள் தவிர்க்கப்பட்டு அனைவரும் அன்புடன் வாழ முடியும் என்றார். நம் நாட்டில் பயங்கரவாதம் முற்றிலும் அழிந்து மனிதனை நேசிக்கும் நிலை உருவாக வேண்டும். அப்போதுதான் நாட்டில் நிலையான அமைதி ஏற்படும் என தெரிவித்தார். நீலகிரியில் பசும் தேயிலைக்கு போதிய விலை கிடைக்காதது, விவசாய சிக்கல்கள், மனித விலங்கு மோதல், வேலை வாய்ப்பின்மை உள்ளிட்ட பிரச்சினைகள் உள்ளன. இது தொடர்பாக தகுந்த நடவடிக்கை எடுக்க தமிழக முதல்வர் மற்றும் பிரதமரிடம் முஸ்லிம் ஜமாத் அமைப்பு சார்பில் நேரில் வலியுறுத்தப்படும். அனைவருக்கும் உதவ வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாழ வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் கதிரவன், பள்ளிவாசல் கமிட்டி நிர்வாகி அனஸ் எடோலத், வியாபாரிகள் சங்க நிர்வாகி செல்வகுமார், பந்தலூர் முருகன் கோவில் தலைவர் ஹரிராமன், பாஜக நிர்வாகி தீபக் ராம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழகம் கல்லூரியில் பாக்கியாத்து கல்லூரியில் 2 வருடம் പഠിച്ച സമയത്ത് തമിഴ്നാട്ടിലെ ജനങ്ങളുടെ മനസ്സും വായിച്ചറിയാൻ കഴിഞ്ഞിട്ടുണ്ട്. ഇവിടെ വന്നപ്പോൾ എന്നത് ഈ നാട്ടിലെ
വന്യജീവികളുടെ ശല്യം വളരെ രൂക്ഷമായി വരുന്നുണ്ട്. പലപ്പോഴും നീലഗിരി ഡിസ്ട്രിക്ട് കേരളത്തിലേക്ക് വരാൻ കഴിയാതെ, പരിസരങ്ങളിലേക്ക് പോകാൻ കഴിയാതെ കഷ്ടപ്പെടുന്നവരുണ്ട്, പ്രയാസപ്പെടുന്നവരുണ്ട്. വിളകൾ തമിഴ്നാടിന്റെ ഏറ്റവും വലിയ സ്രോതസ്, പ്രത്യേകിച്ച് നീലഗിരിയുടേത് അഗ്രികൾച്ചറാണ്, കൃഷിയാണ്. കൃഷി, തേയില, ചപ്പുകൾ, പച്ചച്ചപ്പ് കിലോ 18 രൂപ. എന്നാലോ അതിന്റെ എക്സ്പെൻസ് പലപ്പോഴും അതിനേക്കാൾ കൂടുതൽ, അതിന്റെ എക്സ്പെൻസ് പോലും കിട്ടാത്ത അവസ്ഥയിലാണ്. അങ്ങനെ തമിഴ്നാട്ടിലെ കർഷകർ വളരെ പ്രയാസപ്പെടുന്നുണ്ട്. അതുപോലെ തമിഴ്നാട്ടിൽ മുമ്പ് ഇന്ദിരാഗാന്ധി ഭരിച്ചിരുന്ന സമയത്ത്, പ്രൈം മിനിസ്റ്റർ ആയിരുന്ന സമയത്ത് ശ്രീലങ്കയുമായുണ്ടായ ഒരു കരാറിന്റെ അടിസ്ഥാനത്തിൽ കുറെ ശ്രീലങ്കക്കാർ ഇവിടെ വന്നിട്ടുണ്ട്. ഇപ്പൊ അവർക്ക് വളരെ ബുദ്ധിമുട്ട് അനുഭവപ്പെടുന്നുണ്ട്. പിന്നെ ഭൂമി, അവരെ ലാൻഡ് വിൽക്കാൻ കഴിയാതെ, അങ്ങനെ തുടങ്ങിയ കുറെ പ്രശ്നങ്ങൾ ഞങ്ങളുടെ ശ്രദ്ധയിൽപ്പെട്ടിട്ടുണ്ട്. ഇതെല്ലാം ഞങ്ങൾ തമിഴകം ചീഫ് മിനിസ്റ്ററെയും ഇന്ത്യ പ്രൈം മിനിസ്റ്ററെയും അങ്ങനെ എല്ലാവരെയും അറിയിച്ച് നിങ്ങൾക്കൊപ്പം നമ്മുടെ ഇന്ത്യൻ കാൽമുക്തി സുൽത്താൻ കാന്തപുരം ഉസ്താദ്, ഈ പ്രസ്ഥാനം, മുസ്ലിം ജമാഅത്ത്, നിങ്ങൾക്കറിയാം നിമിഷപ്രിയയുടെ വിഷയത്തിൽ ഇന്ത്യൻ ഗവൺമെന്റ് പോലും പ്രയാസപ്പെടുന്ന വിഷയത്തിൽ നിമിഷപ്രിയയുടെ മതമോ ജാതിയോ നോക്കാതെ ആ വിഷയത്തിൽ ഇടപെട്ടത് ഈ പ്രസ്ഥാനമാണ്. സുൽത്താൻ ഇന്ത്യൻ കാൽമുക്തി കാന്തപുരം ഉസ്താദാണ്. നിങ്ങളുടെ ആവശ്യങ്ങൾ ഞങ്ങൾ അറിയിച്ചാൽ ഞങ്ങൾ നിങ്ങൾക്കൊപ്പം സദാസമയം മാതൃകയാണ്. ഞങ്ങൾ പലപ്പോഴും പറയാറുണ്ട്, ഇവിടെ പള്ളി ഉണ്ടാക്കാൻ, അമ്പലം ഉണ്ടാക്കാൻ, ചർച്ച് ഉണ്ടാക്കാൻ, ബോർഡ് ஒரு டிஃபரன்சியேஷன் இருந்துட்டே இருக்கும் எப்பொழுதுமே. அப்படியா இப்படியா. നിങ്ങൾ ഉൽപ്പാദിപ്പിക്കുന്ന കാർഷിക വിളകളാണ് പ്രധാനമായും കേരളത്തെ. திருச்சி ஏர்போர்ட்டில் காங்கிரஸ் எம்பி கார்த்திக் செய்தியாளர்களை சந்தித்தார். ஆட்சியில பங்கு வேணும்னு சொல்லி காங்கிரஸ்காரங்க தொடர்ச்சியா சொல்ல ஆரம்பிச்சு. ஒரு புதுசான ஒரு கோரிக்கை இல்லையே. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். எல்லா அரசியல் கட்சிக்கும் தேர்தலில் நிக்கிறாங்கன்னா எதுக்காக நிக்கிறோம்? எங்களுக்கு பிரதிநிதிகள் வர வேண்டும். அந்த பிரதிநிதிகள் வெற்றி பெற்றால் அது ஆட்சியில ஒரு அங்கம் வைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தான் எல்லா அரசியல் கட்சியும் இருக்கு. ஒரு ஒரிஜினல் தாட்டோ, ஒரு புதுமையான சிந்தனையோ, இது யுனிக் தாட்டோ, உலகத்திலே எங்கேயுமே வராத சிந்தனையோ கிடையாது. எல்லா அரசியல் கட்சியும் தேர்தலில் நிக்கிறது அதுக்கு தானே. இன்னைக்கு தேர்தலில் நின்னா ஜெயிக்கணும், ஜெயிச்சா ஆட்சி அமைக்கணும், இதுக்கு தானே கட்சியெல்லாம் இருக்கு. இல்லாட்டி நாங்க பாட்டுல ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப் போடுவோம்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இது பிரிமேச்சு இன்னைக்கு ஒன்றும் பேசி முடிவெடுக்க வேண்டியது இல்லை. தேர்தல் வரட்டும், தேர்தலில் கூட்டணி வெற்றி பெறட்டும், வெற்றி பெற்ற பின்னர் இதெல்லாம் பாத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம இன்னும் போக்கஸ் ஷுட் பி ஆன் வின்னிங் தி எலெக்ஷன். அதுக்கப்புறம் முதல்ல 2-3 ஸ்டெப் இருக்கு. சீட்டு பகிர்ந்துக்கிறோம்ல, அதுல எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்புக்குள்ள 234 அந்த எதிர்பார்ப்பு அடங்க வேணும். அந்த அதுக்குள்ள எல்லா பார்ட்டியும் அதோட சாட்டிஸ்ஃபைடா அதுல ஒரு முடிக்கணும். அதுக்கப்புறம் தேர்தலை சந்திக்கணும், அது தேர்தலில் வெற்றி பெறணும். வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அரசாங்கம் அமைக்கணும். அரசாங்கம் அமைக்கும் போது யார் அதுல பங்கு இருக்கிறாங்கன்னு பாருங்க. எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா தானே பண்ணணும். இன்னைக்கு எடுத்த உடனே நீங்க ஃபைனல் சீனுக்கு வந்தீங்கன்னா என்ன பண்றது? இப்பதான் நான் டைட்டில் சாங்கே போட்டுட்டு இருக்கிறோம். ஏடிஎம்கே ஒரு இண்டிபெண்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியா பார்க்கவே முடியாது. நீங்க ஏடிஎம்கேட ஹிஸ்டரியை பார்த்துருந்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க கூட கூட்டணி யாரு பேசினாலும் அவங்க கிட்ட வந்துதான் பேசி பழக்கம். இவங்க எங்கேயுமே டெல்லியில போய் உட்காந்துக்கிட்டு இன்னொருத்தர் ஆபீஸுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டு அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு எல்லாம் அவங்க ஒன்னும் கூட்டணி எல்லாம் பேசுனதே கிடையாது. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இண்டிபெண்டன்ஸ் போயிடுச்சு. அவங்க பெரிய அரசியல் கட்சி ஒத்துக்கினேன், அவங்களுக்கு ஒரு சின்னம் இருக்கு, அவங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குன்றதெல்லாம் நான் ஒன்றும் மறுக்கல. ஆனா அவங்க இண்டிபெண்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியா கிடையாது. அவங்க முழுக்க அங்க டெல்லியில சொல்றதுக்கு தான் அவங்க ஆடிட்டு இருக்காங்க. அதனால அரசாங்கம்னு ஒண்ணு வந்தா கூட தப்பி தவறி அவங்க அரசாங்கம் வந்தா கூட அதை முழுமையாக டாமினேட் பண்றது அந்த டெல்லியில இருந்து அந்த கட்சி இன்னொரு கட்சி தான் டாமினேட் பண்ணும்.
சேலம் ஆத்தூர் அருகே காட்டுக்கோட்டை ஆயர்பாடி பகுதியைச் சேர்ந்தவர் சின்னசாமி. இவர் தனது தோட்டத்தில் சவுக்கு செடிகளை பயிரிட்டுள்ளார். அதே பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவருக்கும் சின்னசாமிக்கும் ரியல் எஸ்டேட் தொடர்பாக முன்விரோதம் இருக்கிறது. நில தகராறு முற்றியதால் கோவிந்தராஜ் ஆத்திரமடைந்தார். அடியாட்களை வைத்து சின்னசாமியின் நிலத்தில் பயிரிட்டிருந்த 300 சவுக்கு செடி மற்றும் கம்பி வேலிகளை அடித்து நொறுக்கினார். இதுகுறித்து சின்னசாமி ஆத்தூர் ஊரக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் சவுக்கு செடிகள் மற்றும் கம்பி வேலிகளை சேதப்படுத்திய குற்றத்தில் கோவிந்தராஜ் ஈடுபட்டது உறுதியானது. அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.